என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெகுகாலமாக நடைபெற்று வருகின்றது. மொழி தெரியுமோ தெரியாதோ, உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். அதிக காலம் பார்க்கின்ற காரணத்தினால் மொழி தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் பார்த்து யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு இதை கற்றுத்தரலாமா? அவருடைய புகைப்படங்களை அனுப்புகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் படமெடுத்து குடும்பத்தோடு அவர்கள் யோகாசனம் செய்வதை படமெடுத்து அனுப்புகிறார்கள். அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு திருப்பூரிலிருந்து யோகாசன ஆசிரியர் ரவி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 23 மாணவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். வெகு காலமாக அவர்கள் மாணவர்களை பழக்கி அற்புதமான ஆசனங்களை செய்ய வைத்து மாவட்ட மாநில அளவில் பரிசுகள் பெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களில் 2 பேர் அஜய், அர்ஜூன். அஜய் பிவிபி சிபிஎஸ்இ விஜயபுரம் திருப்பூர் பள்ளியிலும், அர்ஜூன் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூரிலும் படிக்கிறான். அவன் இப்பொழுது 2 பேரும் சக்கராசனத்தை அனாசாயமாக செய்ய போகிறார்கள். பாருங்கள், நாம் எப்பொழுதுமே சாதாரண காலங்களில் யாராவது முன்னையும் குனிவதில்லை, பின்னையும் குனிவதில்லை. ஏதாவது ஒரு பேனா விழுந்தால் கூட யாராவது ஒரு பையனை அது எடுறாமோ, முன்பின் கண்டிப்பாக வளைய வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக எழுந்து சக்கராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும். நாம் வாழ்க்கையில் முன்னாலும் வளைவதில்லை, பின்னாலும் வளைவதில்லை. இதன் காரணமாகத்தான் நம் முதுகெலும்பு விரைப்பாகி நமக்கு வயோதிகத்தன்மை சீக்கிரமாக வந்து விடுகிறது. மெதுவாக செய்யுங்கள். நின்று கொண்டு செய்வது என்பது மிக கடினம். சக்கராசனத்தை ஆரம்ப கட்டத்தில் படுத்துக்கொண்டு தான் நீங்கள் செய்ய வேண்டும். பின்பு நாம் நின்று கொண்டு செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் கொஞ்சம் சற்று 40 வயசு 50 வயது ஆகிவிட்டால் ஜன்னலில் ஒரு துணியை கட்டி அதுக்குள்ளே போய் நின்று கொண்டு அந்த துணியை பிடித்தாவது பின்னால் வளைய வேண்டும். ஏனென்றால் 20-30 வயது ஆகிவிட்டால் பின்னால் நின்று கொண்டு வளைவது என்பது கடினம். யாராவது ஒருவர் 2 பேர் கையை கோர்த்து கொண்டு அவர்களை பின்னால் வளைய வைக்கலாம். அல்லது ஜன்னலிலே ஒரு பழைய சேலையை கட்டி அதுக்குள்ளே போய் நின்று கொண்டு இந்த சேலையை பிடித்து கொண்டு வளையலாம். எப்படியாவது நீங்கள் பின்னால் வளைந்தே ஆக வேண்டும். 72,000 நாடி நரம்புகளும் முதுகு வழியாகத்தானே செல்கிறது. இரத்த ஓட்டமானது தலைப்பகுதிக்கும் இடுப்புக்கின் கீழ்ப்பகுதிக்கும் சென்றால்தான் எல்லா பாகங்களும் நன்றாக வேலை செய்யும். அப்படியே கிளை இறக்குங்கள். காலை நீட்டி மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். சத்தம் வர வேண்டும். மூச்சு இழு. இப்பொழுது நீங்கள் படுத்துக்கொண்டே செய்ய வேண்டும். காலை இழுங்கள். உள்ளே 2 காலையும் உள்ளே இழுத்து சற்று அகலமாக வைத்துக்கொண்டு கையை தலைப்பக்கமாக கொண்டு வந்து மெதுவாக தூக்க வேண்டும். வேகமாக தூக்கக்கூடாது. பாருங்கள், ஆரம்ப கட்டத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படியும் பலகீனமானவர்கள் செய்ய முடியவில்லை என்றால் கீழே ஒரு துண்டை கொடுத்து 2 பக்கமும் 2 பேர் பிடித்து அவங்க தூக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கை பலப்பட வேண்டும். கை பலம் இருந்தால்தான் தூக்க முடியும். இந்த கை பலம் பெறுவதற்கு ஒரு வாரம் 10 நாள் கீழே துண்டை போட்டு அப்படியே தூக்கி அவர்களை பழக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். எந்த வயதிலும் இதை செய்யலாம். எந்த நோய் உள்ளவர்களும் இதை செய்யலாம். நோய் ஏன் வருகிறது? ஏதாவது ஒரு பகுதிக்கு சர்க்குலேஷன் இரத்த ஓட்டமானது போகவில்லை என்றால் அந்த உறுப்பு பழுதடைந்து விடுகிறது.
அதனால் பல்வேறு நோய்கள் வருகிறது. காலையில் எழுந்து காலைக்கடன்களை முடித்துவிட்டு இந்த சக்கராசனத்தை மட்டும் செய்துவிட்டே குழந்தைகளும் நம்மளும் வேலைகளை மற்ற வேலைகளை செய்வதற்கு சென்று விடலாம். காலம் கிடைக்கவில்லை, நேரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் முடியாது. உடலை பேண வேண்டும். உடலை பேணுவதற்கு யோகாசனத்தை தவிர மற்றவை நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஓட வேண்டும் என்றால் ஏதாவது கிரவுண்டுக்கு போகணும், ரோட்டுக்கு போகணும். மற்ற விளையாட்டு செய்ய வேண்டும் என்றால் பார்ட்னர் வேணும் அல்லது உபகரணங்கள் வேணும். இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நாம் படுக்கக்கூடிய இடத்திலே இது போன்ற ஆசனங்களை செய்து நாம் நல்ல உடல் ஆரோக்கியமும் உடல் நலமும் பெற்று வாழ்வதற்கு ஒரு உபகரணமாக இந்த யோகாசனம்தான் எந்த செலவும் இல்லாத ஒரு உபகரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நோய் இல்லாதவன் தான் கோடீஸ்வரன் என்று சொல்கிறான். கடன் இல்லாதவன் கோடீஸ்வரன் என்று சொல்கிறார்கள். ஒருவனுக்கு கடனே இல்லைன்னா நோயவன். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான ஆசனங்களை நாம் பழகி நாம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.